மகா ரூமில் ஒரு தட்டு ஃபுல்லாக பாதுஷா வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு கிட்ட வராரு. என்னது இது தட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா பாதுஷா. ஐயோ, எனக்கு பிடிச்ச பாதுஷா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லான்னு போகிறாரு. அதுக்குள்ளே மகா வராங்க. வந்து அந்த பாதுஷாவை அப்படியே கையிலேருந்து பிடுங்குறாங்க. அப்படியே சாப்பிட்றாங்க. என்ன ஒரு பாதுஷா கூட கொடுக்க மாட்டேற, அப்படியே கையிலேருந்து பிடுங்கி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்காக தான் நான் பாதுஷா செஞ்சேன். எனக்காக மட்டும் தான் செஞ்சேன், உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள் ஸ்வேதா கிட்ட கேளுங்க, அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சூர்யா அப்படியே யோசிக்கிறாரு. ஏன் மகா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ பாப்பா பாதுஷா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சூர்யா அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே அவரால் பண்ண முடியல. அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டு படுக்கிறாங்க. அப்படி பார்க்குறாரு. கண்டிப்பாக அந்த பாதுஷாவை சாப்பிடாமல் விடக்கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயத்தை இவ கொடுக்க மாட்றா, வேணும்னு தானே இவள் வெறுப்பேற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமையல் ரூமில் போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பாதுஷா எடுத்து அப்படியே சாப்பிட்றாரு. கரெக்டாக வராங்க மகா. எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லியும் போயிட்டு திருட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கோவமாக அப்படியே திட்டுறாங்க. சூர்யா எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து வராரு. மகா யோசிக்கிறாங்க, இவருக்கு இனிமேல் எதுவுமே கொடுக்கவே கூடாது அப்படின்னு பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாங்க. அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. சித்ராதேவி கௌதம் 2 பேருமே பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கத்துறாங்க ஐஸ்வர்யா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், எதுக்குடி கத்திகிட்ருக்க? எதுக்கு இப்படி கத்திகிட்ருக்க? என்ன வேணும் உனக்கு? ஜூஸ் போட்டு கொடுக்கணுமா, இல்லை என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் 2 பேருமே சேர்ந்து கத்துறாங்க. இல்லை எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரி, எதுவுமே வேண்டாம், எதுக்கு கத்திகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு 1,00,000 ரூபா பணம் வேணும். ஏன், எதுக்காக 1,00,000 உனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படி கேட்குறாங்க. இல்லை, குழந்த பிறக்க போதில்ல, எனக்கு நிறைய நட்ஸ் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், குழந்த வேறு பெருசானா வயிறு பெருசாகிடும், அதனால் நான் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன, நீ சம்பாதிச்சு கொடுத்து வச்சிருக்கியா? 1,00,000 ரூபா பணம் வேணுமா உனக்கு? ரொம்ப தான் திமிரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படி கத்துறாங்க. இப்போ பணம் கொடுக்குறீங்களா, இல்லை என்னால் முடிஞ்சதை நான் பண்ணட்டுமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஏய், என்ன பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கியா? அதெல்லாம் பணம் தர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியும், படிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்லிட்டா. 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. ஏய், இவ ஒன்றும் நல்ல வேலைடா, இவ ஏதாவது பண்ணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. அம்மா, அவள் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாள், அவளுக்கு வேறு வேலை இல்லை, 1,00,000 ரூபா பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. ஐஸ்வர்யா அங்கேருந்து வராங்க. தாத்தா பாட்டி 2 பேருமே அங்கே இருக்காங்க. எல்லாருமே அங்கே தான் இருந்துகிட்ருக்காங்க. ராஜலக்ஷ்மியும் இருக்காங்க. வந்தவொடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி, ஒன்றும் இல்லை, நான் ஒரு பென்ட்ரைவர் கொண்டு வந்திருக்கேன், அதை நான் டிவியில் போடுறேன், எல்லாரும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முக்கியமானதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. ஆமாம் முக்கியமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி வந்து கேட்குறாங்க. என்ன, அன்றைக்கி நான் திருடி வச்சனே, அதை நீ போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அதெல்லாம் எதுவும் பண்ணாத, கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. இருங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா போயிட்டு அந்த பென்ட்ரைவரை போடுறாங்க. போனோடனே அப்படியே அந்த எல்லாரும் பார்க்குறாங்க. என்னங்க, எக்ஸ்பிரியான அந்த மாத்திரையை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, நான் சாகணுமா, அதனால தான் எனக்கு பிளான் பண்ணி சாகடிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே தாத்தா பாட்டி ராஜலக்ஷ்மி எல்லாருக்குமே கோவமாக வருது. நீங்கள் 2 பேரும் திருந்தவே மாட்டிங்களா? எதுக்காக அந்த மாதிரி மாத்திரைலாம் வாங்கி கொடுக்குற? வயிற்றில் குழந்தை தானே இருக்குது, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க. தாத்தாவும் சொல்கிறாரு, உங்கள் 2 பேருக்கு புத்தியே வராதா? உங்களை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கணுமா? உங்களை ஐஸ்வர்யாவை பார்த்துக்கிறத விட என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்துறாரு. ராஜலக்ஷ்மி அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் இதெல்லாம் வாங்கணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கண்ணா, என்னை ரொம்ப திமிராக பேசுகிறாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி போகிறாங்க. போயிட்டு 1,00,000 ரூபா பணம் கொண்டு வராங்க. இந்தாம்மா, அதில் 1,00,000 ரூபா பணம் இருக்குது, நீ வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா அந்த பணத்தை அப்படி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இவன் சரியான திமிர் பிடிச்சவடா, இவன் எந்த லெவலுக்குனாலும் போவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பேசிக்கிறாங்க. இது எல்லாமே அனாமிகா காயத்ரி 2 பேருமே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. அப்போ சித்ராதேவி சொல்கிறாங்க, இங்கே பாருடா, அவள் மோசமானவ, அவள் எந்த லெவலுக்குனாலும் போவா, அவள் பணம் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துடணும் இனிமேல், சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. வந்து ஐஸ்வர்யா கிட்டே பேசுகிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது, உனக்கு பணம் வேணும்னா இனிமேல் நாங்கள் எங்ககிட்டே கேளு, நாங்களே தரோம், தேவையில்லாத இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. அப்படி வாங்க வழிக்கு, எனக்கு பணம் வேணும்னா நீங்கள் தானாக வந்து கொடுக்கணும், கொடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க.
இவெல்லாம் திருந்தவே மாட்டா, இவன் நம்ம 2 பேர் உயிரை எடுக்கிறதுக்குன்னு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. ஆமாம்மா, இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே எனக்கே கோவமாக தான் வருது அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. அதுக்கு என்னடா பண்ணுறது, உன் தலையெழுத்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கௌதம் கிட்ட